அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படம் தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு அனைத்தையும் திரும்ப பெறுவதாக பட தயாரிப்பு நிறுவனம் மனு அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், விவரங்கள் என்ன? வணக்கம். ஜனநாயகம் படத்தின் சென்சார் சான்றிதழ் தொடர்பாக தொடரப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெறுவதாக பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பிய நிலையில் இந்த நடவடிக்கையை பட தயாரிப்பு நிறுவனம் எடுத்திருக்கிறது. நடிகர் விஜயின் கடைசி படம் என அறிவிக்கப்பட்டுள்ள ஜனநாயகம் படம் கடந்த ஜனவரி 9 திரைக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்சார் சான்றிதழ் வழங்க மறுத்ததை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பி.டி. ஆஷா படத்தின் யுஏ சான்றிதழ்களை உடனடியாக வழங்க வேண்டும் என சென்சார் போர்டுக்கு கடந்த ஜனவரி 9 உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த உத்தரவிற்கு எதிராக பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரி சென்சார் போர்டு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் மீண்டும் தனி நீதிபதியை இந்த வழக்கை விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் கடந்த மாதம் 27 உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் படத்தினுடைய மறு தணிக்கை சான்றிதழ்கள் தொடர்பான விவரங்கள் நிலுவையில் இருக்கும் நிலையில் படத்தை மறு தணிக்கை செய்வதன் மூலமாக படத்தை வெளியிடலாம் என பட தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. இதற்காக ஜனநாயகன் படத்திற்கு அனுமதி வேண்டும், சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெறுவதாக கூறி பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தனி நீதிபதி பி.டி. ஆஷா முன்பாக விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என்ற அந்த தலைப்பில் இந்த மனு விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போதைய நிலையில் சென்சார் போர்டு தரப்பிலே மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், எனவே இந்த நிலையில் படத்தின் தொடர்பாக அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெறுவதற்காக பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது மனு தாக்கல் செய்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.